தந்தை டிவிக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே அளித்த பிரத்யேக பேட்டி குறித்து திமுக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் கருத்து தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் ராஜபக்சே பொய்யான தகவலை பரப்பி வருவதாக அதில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையிலே தமிழர்கள் வாழும் பகுதியிலே திட்டங்களை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் பணம் கொடுத்திருக்கு, நிதியுதவி செய்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் தமிழர்கள் வாழும் வடகிழக்கு மாகாணங்களிலே அங்கே உள்ள நிலைமையை சீர் செய்வதற்காக பணம் கொடுத்து உதவி இருக்கிறது. இரண்டாவதாக, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையமே LLRC அமைத்து அதை விசாரணை செய்யும் பொழுது அதை LLRC முறையாக விசாரிக்கவில்லை என்று ஏற்கனவே தெரிவித்து பொதுவான விசாரணை, இந்த நாடு சாராத பொது நாடுகளின் விசாரணை வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலேயே ராஜபக்சே அரசாங்கம் அங்கே செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர் தமிழர்களின் நலனிலே அக்கறை கொண்டார் என்று இப்பொழுது சொல்வது, தேர்தல் நேரத்திலே சொல்வது தவறான தகவல். முறையாக இவர் விசாரணை நடத்தி உரியவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் LLRC பயனற்று போய்விட்டது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய அவசியமும் இல்லை.